ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரேஜ். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஜாப்பனீஸ் மிஸ்ட்ரி ஹைப்பர்லிங்க் மூவி. ஜப்பானில் இருக்க ஒரு கப்பல் கொடூரமான முறையில் இறந்து போகிறாங்க. அவங்கள கொலை பண்ணது யார், இதை பற்றி போலீஸ் தெரியாமல் இருக்குது. இதனால் போலீஸ் அந்த சீரியல் தேடிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் ஜப்பானில் இருக்க ஒரு 3 குடும்பத்தில் 3 டிஃப்ரெண்டாக கேரக்டர் அமைக்கிறாங்க. இந்த 3 கேரக்டருக்குமே 3 தனித்தனி கதைகள் நடந்துட்டுருக்கு. இந்த 3 கதைகளுக்கும் படத்தோட ஆரம்பத்தில் கொலை நடந்துச்சுல, இந்த கொலைக்கு என்ன சம்மந்தம், இந்த 3 கதைகளுக்கு 2 கேரக்டர் அந்த கொலையை பண்ணுச்சு, இதை பற்றி சொல்கிற ஒரு படம் தான் ரேஜ். இது மாநகர மாதிரி ஒரு ஹைப்பர்லிங்கான மூவி. 3 டிஃப்ரெண்ட் கதைகள் பார்க்க வர மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் லிங்க் பண்ணி வேலை முடிச்சிருப்பாங்க. இதான் ஹைப்பர்லிங்க் ஸ்டோரி. சரி, இப்போ வாங்க ரேஜுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே டோக்கியோவில் சிட்டி அமைக்கிறாங்க. அதில் பார்த்த ஒரு வீட்டில் புருஷன் மட்டும் இறந்து போயிருக்காங்க. அதில் பொண்டாட்டி கழுத்து நசி கொல்லப்பட்டிருக்கா. புருஷனை கத்தியால் கொத்தி அவனை குடும்பம் சாப்பிட்டுருக்காங்க. வீடு ஃபுல்லாக ரத்தமாக செஞ்சுட்டு இருக்கு. பார்த்தா அடுத்த நாள் போலீஸில் வந்து அந்த கொலைக்கேசை பார்த்துருக்காங்க. நேற்று நைட்டு இங்கே கொல்லானதை பற்றி யாருக்கு தெரியாமல் இருக்கு. நெய்பர் வீட்டில் கூட எந்த சவுண்ட் இல்லாமல் வந்திருக்கு. இதை பார்த்து போலீஸ் ஆச்சரியமாக இருக்கும். பார்த்தா அங்கே செவுத்தில் ரேஜ் நடந்திருக்கு. அதாவது ஆத்திரம், கோபம் இந்த மாதிரி எதுவும் வச்சுக்கலாம். இதை பார்த்து ரெடிஸ் ஒன்றும் புரியாமல் இருக்கு. ஆமாம், யார் இவங்களை கொண்டிருக்கணும், குழப்பவனுக்கு என்ன மோட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தேடி பார்க்குறாங்க. பார்த்தா கொலகாரோட ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கிடைக்காம இருக்கு. ஆனால் அங்கே சில பிளட்டாக இருக்குல்ல, மேபி இதில் அவன் பிளட்டு கலந்துருக்கலாம். எல்லாமே கேதர் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் பிளட்டில் கேதர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது. அந்த வந்தவன் ஒரு திருடனாக இருக்கலாம். ஸ்டார்டிங்கில் அந்த வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை கழுத்து நிச்சு கொண்டிருக்கான். அவளோட பணத்தை எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் வைக்கிறப்ப கரெக்டாக புருஷன் வீட்டுக்கு வந்திருக்கான். புருஷனி கத்தியால் கொத்தி குடும்பம் சாப்பிடிச்சிருக்கான். 2 பேர் பணத்தையுமே பாத்ரூம் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஒன்று பசிச்சிருக்கு போல. ஃப்ரிட்ஜை திறந்து அந்த வீட்டில் இருக்கிற பிரெட்டில் சாப்பிட்டுட்டு அவன் மட்டும் பொருட்கள் ஆட்டி போட்டு இங்கே போயிருக்கான். இதான் இப்போதைக்கு நம்மளோட கெஸ்ஸாக இருக்குது. கூட சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ் அங்கன்னு கிளம்பிடுறாங்க. கட் பண்ண அப்படியே மாய்க்கின்னு அப்பா வைப்பாங்க. இவருக்கு பார்த்த ஒரு பொண்ணு இருக்கா. ஆனால் இவருக்கு அந்த பொண்ணு சண்டை வந்து அந்த பொண்ணு வீட்டு ஓடி போயிடுச்சு. சில வாரங்களாக இவர் பொண்ணை பார்க்காம இருந்திருப்பாரு. பார்த்துட்டு இன்ச்சி அமைப்புலேருந்து ஃபோன் வந்துருக்கோம். சார், இந்த மாதிரி உங்கள் பொண்ணு ரெட் டேரியில் இருக்கா. நாங்கள் இந்த மாதிரி பொண்ணுங்களை காப்பாற்றி அவங்க அப்பா செத்துட்டு இருக்கோம். சீக்கிரம் இங்கே வந்து பாருங்கன்னு சொல்கிறப்ப இந்த அப்பா ரொம்ப கஷ்டம் வந்திருக்கும். இவர் சேர்னா அந்த ரெட் லைட் ஏரியாவுக்கு வந்து அங்கேருந்து ஒரு பொண்ணை காப்பாற்றி ஓடி போயிருப்பாரு. இப்போதைக்கு இந்த அப்பாவுக்கு என்ன சொல்ல தெரில. ஏன்னா ஆல்ரெடி சண்டை போட்டனால தான் இந்த பொண்ணு கோச்சிங் வந்துட்டா. இப்போ திட்டினா நாளைக்கு எங்கேயாவது போக வாய்ப்பு இருக்குது. சரி, எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்போம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அமைதியாக இருக்காரு. ஆனால் பார்த்து அந்த பொண்ணால் கடுக்கமாக தெரில. அப்பா, பாட்டு கேட்குறியா, இந்த ஹெட்ஃபோன் போட்டு கேளுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஜாலியாக இருக்கா. இவர் சேர்னு அவர் பொண்ணோட ஜாலியாக இருக்காரு. இப்போ 2 பேர் சேர்ந்து அவங்க சொந்தத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களை கூப்பிட்டு போகிறதுக்காகவே எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டும் தூங்க வந்துருப்பாங்க. கரெக்டாக அப்புறம் பார்த்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ எல்லாம் சேர்ந்து வேலை வீடு போயிட்டு இருப்பாங்களா. அப்போ இந்த ரேடியோ அவங்க போட்டு திட்டே இருக்கும். ஐக்கோ, நீ உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கு தெரியுமா. நீ காணா போனதுக்கப்புறம் அவங்க அப்பா பதறி போயிட்டாரு. உனக்கு தேடாத இடம் கிடையாது. நீ எங்கடி பொண்ணு திட்டுறப்ப இதை பார்த்து அந்த அப்பா கஷ்டமாக இருக்கு. அவளை இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கா. இப்போதைக்கு திட்டாதன்னு சொல்கிறப்ப அந்த ரெடி அமைதியாக இருக்காங்க. ஸோ இவங்க பாட்டு வேலை போயிட்டு இருக்கிறப்ப முன்னாடி பார்த்து ஒரு பையன் போயிட்டுருக்கான். அந்த பையனோட பேர் டஷிரோ. இவன் வேற ஊர் சேர்ந்தவன். ஒரு 3 மாதம் மட்டும் இந்த ஊருக்கு வந்திருப்பான். இவங்க அப்பா வேலை செஞ்சிருப்பான். அவர் வேலை நிப்பாட்டி, டேய் இன்னைக்கு நைட் சமயம் மழை பெஞ்சிட்டு இருக்கு, நாளைக்கு காலை வேலை இருக்குமில்லன்னு தெரில, ஏதோ வந்து பார்த்துவான்னு சொல்கிறப்ப அந்த பையனை வந்து திரும்பி போயிடுறான். சரி, இந்த பொண்ணு அந்த டஷிரோங்கிற பையனை பார்த்துட்டு இருக்கு. இப்போ எல்லோரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. கட் பண்ண அப்படியே இன்னொரு கதையை காமிக்கிறாங்க. அதில் பார்த்து ஹியூமனாக ஒரு பையன் இருக்கான். இவன் ஆக்சுவலாக ஹோமோசெக்சுவல். இவனுக்கு ஆண்களும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு போய் சில ஆண்களோட ஒரு நாள் ஜாலியாக பழகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அம்பாடி வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்கான். இந்த ஹியூமாக்கு இருக்கிறது அவங்க அம்மா மட்டும்தான். ஆனால் அவங்களுக்கும் பார்த்த மெமரிலெஸ் ஆகி கொஞ்சம் ஞாபகம் மறந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பையன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க அம்மா கூடவே இருந்து அவங்க அம்மா நல்லா பார்த்துக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் இந்த மாதிரி கேஸுக்குன்னு தனியாகவே ஒரு ரெட் லைட் ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவுக்கு அந்த ஹியூமாங்கிற பையன் போவான். அங்கே பார்த்தா நேட்டன்னு ஒரு பையன் இருப்பான். இவனுக்கு அந்த பையன் பிடிச்சி போயிடும். சேர்னு இவனும் அந்த பையனோட ஒன்றா இருப்பான். ஆனால் பார்த்தா அந்த நேட்டோ ரொம்ப சோகமாக இருப்பான். யார்கிட்டையும் பேசாமல் ரொம்ப அமைதியாக இருப்பானா. இதை பார்த்து ஹியூமாக்கு சந்தேகம் ஆரம்பிக்குது. ஏப்பா, உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வரேன் கேட்குறப்ப என் பேர் நாட்டோ, எனக்குன்னு யாரும் கிடையாது, ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்கள்கிட்ட காசு இருக்கான்னு கேட்குறப்ப இதை பார்த்து அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி, நீ என் கூட வா, நான் சாப்பாடு வந்துடுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹோட்டலுக்கு போவாங்க. அந்த பையனத்தை வேணும் சாப்பாடு கொடுத்து அந்த பையனோட தொத்தனை பேசிட்டே இருப்பான். ஆமாம், உன் பேர் சொன்னியே, உன் வயசு எத்தனை, உன்னை பார்க்கறதுக்கு இந்த ஊருக்கார மாதிரி தெரியலையே, நீ எங்கே நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருப்பான். ஆனால் அந்த பையன் எதுவுமே சொல்லாமல் அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான். கரெக்டாக அப்போ அந்த கடையில் ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருக்கோம். பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கொலை நடந்திருக்கும்ல, அந்த கொலையை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு சீரியல் கில்லர் நமக்குள்ளே தான் இருக்கான். யாருன்னே தெரியாத ஒருத்தன் மக்களை கொடூரமாக கொண்டுட்டு இருக்கான். அந்த கொலையாளி இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. அவனோட உருவத்தை மாற்றிக்கிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பண்ணியிருக்கலாம். யாரும் இந்த மாதிரி உருவத்தில் ஆளை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட உருவம் இருக்கும். இதை பார்த்து ஹியூமன் சிரிப்பு வந்துட்டு இருக்கு. எனது கற்பனை உருவமா, இவங்கள உண்மையால கூட தான் கண்டுபிடிக்க மாட்டாங்க, இவங்கள எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருப்பான். ஆனால் அந்த நாட்டோ அந்த ஃபோட்டோ பார்ப்பானா, அதை பார்த்து எனக்கு பயமாயிருச்சு. சடனாக நினச்சான்னு தெரில, அவனை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக என் பேர் நாட்டோ, எனக்கு 20 வயசு ஆகுது, நான் இந்த ஊருக்கு வேலை பார்க்கலாம் வந்தேன், பட் எந்த வேலையும் கிடைக்கல, அதுக்காக இந்த வேலைக்கு போனேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹியூமா கஷ்டமாக இருக்குது. சரி, நீ எதுவும் கவலைப்படாத, நானே தனியாக தான் இருக்கேன், நீ வேணா என் கூட தங்கிக்கோ, தங்கி வேலை பார்த்துட்டு உனக்கு பிடிச்சது நீ பண்ணுன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு ஹியூமனோட போயிட்டுருக்கான். கட் பண்ண அப்படியே இன்னொரு கதை காமிக்கிறாங்க.
பார்த்தா இதில் இசுமின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கூடவே ஃப்ரெண்டாக டாட்சியான ஒரு பையன் இருக்கான். இந்த பொண்ணுக்கு ஒரு தீவு போன ஆசையாக இருக்குது. பார்த்தா இவங்களுக்கு கிராமத்து பக்கத்துலேயே ஒரு கைவிடுபட தீவு இருக்கும். அங்கே மக்கள் யாரும் பெருசாக போக மாட்டாங்க. சொல்லப்போனால் தீவில் யார் இருக்குமா தெரில. ஸோ அந்த தீவுக்கு போகணும்னு சொல்லி போட்டு பிடிச்சி போயிட்டு இருப்பா. ஆனால் டாட்சியாங்கிற பையனுக்கு அங்கே போக பிடிக்காது. ஹே, நீ வேணா தீவுக்கு போயிட்டு வா, நான் வேணா இங்கே இருக்கேன்னு சொல்லி அவன் போட்டில் இருக்கான். சிவில் சேர்னு அந்த தீவுக்குள்ளே போயிட்டுருக்கா. பார்த்தா அந்த தீவில் ஒரு கைவிடப்பட்ட வீடு இருக்கும். எல்லாம் இடிஞ்சு போய் ஒரு பழைய வீடுமா தான் இருக்கும். இவ்வளோ சேர்னு அந்த வீடு சுற்றி பார்த்துருக்கிறப்ப அந்த வீட்டுக்குள்ளே பார்த்து யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா லாங்க வச்சு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனோட போயிட்டானாக்கா அவனை பார்த்துன்னு பயந்து போயிடுவா. பயந்து அங்கேருந்து போலாம் பார்க்குறப்ப எங்க என்ன பார்த்துக்கு பயப்படுறீங்க? ஆக்சுவலாக என் டானாக்கா, நான் ஒரு ட்ராவலரு, அங்கங்கே ஊர் சுற்றிட்டு நான் மட்டும் ஜாலியாக இருப்பேன். அதுக்காக இந்த தீவுக்கு வந்தேன். ஸோ கொஞ்ச நாட்கள் இங்கே தங்கலான் இருக்கேன். பை நான் இந்த மாதிரி இந்த தீவில் இருக்குங்கிற விஷயத்த வெளியாட்ட சொல்லாதீங்க. அப்புறம் நிறைய பேர் இந்த தீவுக்கு வந்து இங்கே தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நாளாவது நான் இங்கே நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஹாப்பியாக இருக்குது. சேர்னு அவளுக்கு போட்டு பிடிச்சி திரும்ப ஊருக்கே போயிட்டுருக்கா. பார்த்தா கூட ஒரு பையன் வந்தால. அந்த பையன்கிட்ட கூட டனக்கா பற்றி பார்த்து சொல்லவே இல்லை. இதுதான் இந்த 3 கதை. இந்த 3 கதையில் இருக்கிற கேட்டோட போய் ஞாபகம் இவங்கள போப்போ கதையாக இருக்கும். கட் பண்ண அப்படியே டீட்டெயில்ஸ் காமிப்பாங்க. இப்போ கூட நியூஸ் சேனல்ஸில் கொலகாரம் இந்த மாதிரி சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்களே, அது எல்லாமே கற்பனை தான். அவங்க அடிச்சு ப்ரூஃப் வச்சு கொலகாரம் இந்த மாதிரி சொல்லிட்டு ஃபோட்டோ வந்துருப்பாங்க. இதை பார்த்து கூட இருக்கிற அதிகாரிக்கு கோவருது. சார், நம்மளே கற்பனை ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி கொலகாரம் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கோமே, இது தப்பாக தெரியலையா? நாளைக்கு எதுவும் பிரச்சனை தான் கேட்குறப்ப, யோ பிரச்சனை வந்து வரட்டும், எந்த ஒரு லீடும் கிடைக்காம சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும்ல, அதை வச்சு இந்த கேஸ் மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா அவங்க நினச்ச மாதிரியே ஒரு நபர்லேருந்து ஃபோன் வந்திருக்கும். பார்த்தா பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு ரொம்ப நாளாக ஒரு பையன் தங்கிட்டு இருந்தான். ஆனால் கொஞ்சம் நாளுக்குள்ள அந்த பையன் காணா போயிட்டான். ஸோ அந்த வீட்டுக்கு வந்து பாருங்கன்னு சொல்கிறப்ப போலீஸ் அங்கே போயிருப்பாங்க. பார்த்தா அந்த வீடியோ பார்க்கறதுக்கு குப்பை மட்டுமா தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே போட்டு வச்சிருக்கான். அதுபோல் செவ்வறு ஃபுல்லாக பேப்பர் ஒட்டி வச்சிருக்கான். அந்த பேப்பர்லாம் ஏதோ ஒன்று கிரிக்க வச்ச மாதிரி இருக்கும். சாரி, இதை நான் ஒன்றும் வேணும் பண்ணல, தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லி என்னமோ கிரிக்க வச்சிருப்பான். இதை பார்த்து டியூட்டிஸ் யாருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு. அது போக இதுக்கு முன்னாடி தங்கியிருந்தவன் அவன் முடியல கட் பண்ணியிருந்திருக்கான். அதுப்போ அவன் செவத்தில் பார்த்தா ரேஜ் எழுதிருக்கு. சேம் இதே வீடு தான் அந்த குழந்தை வீட்டில் எழுதியிருக்கும். அப்படியே என்ன அர்த்தம்? இந்த வீட்டில் இருந்தால் அந்த கொலைகாரன். உடனே இங்கே இருக்க பிளட் சாம்பிள்ஸ், கைரேகை, முடியல எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு இதை வச்சு டிஎன்ஏ மேட்ச் ஆகுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் ஐக்கோ காமிப்பாங்க. இப்போ தான் இவங்க அப்பாவோட வந்துட்டால. இவங்க அப்பா பார்த்து அந்த ஊரில் ஒரு ஃபிஷர்மேனாக இருப்பார். அவருக்கு தனியாக ஒரு போட்டை வச்சு மீலை பிடிச்சிட்டு இருப்பார். அவர் கூட ரெஸ்டாரண்டாக தான் இந்த அஸ்வனுங்கிற பையன் வச்சுப்பார். இவருக்கு அந்த பையனை பற்றி பேச தெரியாது. ஏதோ கொஞ்சம் மாதம் முன்னாடி வேலை கேட்டு வந்திருப்பான். சரி, இவரும் பார்ட் டைம் கிடச்சிருப்பாரு. ஸோ இந்த பொண்ணு மதியம் ஆனோடனே அவங்க அப்பா பார்க்க போவா. பார்த்து அவங்க அப்பா இருக்க மாட்டார். அவருக்கு லஞ்ச் கொண்டு வரப்ப, சாரிங்க உங்கள் அப்பா இல்லை, அவர் வெளியே போயிட்டாருன்னு சொல்கிறப்ப, அப்படியா, ஆமாம் நீ சாப்பிட்டியா, நீ எவ்வளோ சாப்பிட்டு பாருன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு தயக்கமாக இருக்கும். ஆனால் இவளுக்கு அந்த பையன் பிடிச்சி போச்சு. சரின்னு பக்கத்தில் உட்காந்து அவள் சமைச்ச சாப்பிடலாம் கொடுத்துருப்பா. அந்த பையனை சாப்பிட்டு பார்த்து நல்லாக்குன்னு சொல்லுவான். இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், உனக்கு நான் அப்பா அம்மா யாரும் இல்லையா? சரி கவலைப்படாத, தினமும் எங்கள் அப்பாவுக்கு சாப்பிட கொண்டு வரப்ப உனக்கு கொண்டு வரேன், நீயும் லஞ்ச் சாப்பிடுன்னு சொல்லி அடுத்த நாள்லேருந்து ஒரு பழக்கமாக மாறிட்டு இருக்கு. தினமும் உங்கள் அப்பாவுக்கு லஞ்சு கொண்டு வரப்ப அந்த பையனை கொண்டு வருவா. அந்த பையன் பக்கத்தில் உட்காந்து அந்த போய் சாப்பிட கொடுத்துட்ருப்பா. இதெல்லாம் ஒரு நாள் அந்த அப்பா பார்த்துருப்பாரு. அவருக்கு இதை பார்த்து என்ன சொல்ல தெரியல. ஏன்னா அவருக்கு ஒரு பொண்ணை பற்றி ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணு ஆல்ரெடி ப்ராஷன் எதுக்கு போயிட்டு வந்திருக்கா. கண்டிப்பாக ஊருக்காரங்க எல்லாருமே ஒரு பொண்ணை பற்றி தப்பு பேசுவாங்க. நாளைக்கு யாருமே இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பொண்ணுக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு. அந்த பையனை பார்க்க அப்பாவையா யாரும் இல்லாமல் தான் இருக்கான். பேசாமல் இந்த பையனுக்கு நான் பொண்ணு கல்யாணம் வச்சிடலாமா, இந்த ரெண்டு அந்த அப்பா வந்துருக்கு. ஸோ உடனே அடுத்த நாள் அந்த ரஷ்யனுங்கிற பையனை கூடுவார். இங்கே பாருப்பா, நீ இப்போதைக்கு என்கிட்ட பார்ட் டைம் தான் வேலை பார்க்குற, இதுக்கப்புறம் நீ ஃபுல் டைமாகவும் இங்கே வேலை பார்க்கலாம், உனக்கு சம்பளம் அதிகமாக தரேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த பையன் புரிஞ்சு போச்சு. என்ன சார், உங்கள் பொண்ணுகிட்ட பேசுகிறத பார்த்தீங்களா? ஆமாம், எனக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுப்போ உங்கள் பொண்ணு மேலே லவ் பண்ணுறா, நாங்களோட லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப இது பார்க்குற அப்பா கண்டு சொல்ல தெரில. இல்லைப்பா, எனக்கு அது முன்னாடியே தெரியும். ஆனால் ஊருக்காரங்க எல்லாருமே என் பொண்ணை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. உனக்கு என் பொண்ணை பற்றி தெரியும்ல, அவள் பாஸ்டான விஷயங்களும் தெரியலன்னு சொல்கிறப்ப, சார் எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு மனுஷனுக்கு பாஸ்ட் முக்கியம் இல்லை, அவள் இப்போ எப்படி இருக்கான் அதான் முக்கியம். எனக்கு உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அப்பா ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் இருப்பார். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் யூமா காமிப்பாங்க. பார்த்தா யூமா தாங்கூடவே நாட்டவங்கிற பையன் வச்சுக்கிறான். 2 பேர் இப்போதைக்கு ஒரே ரூமில் தான் இருக்காங்க. அதுபோல் யூமாக்கு அம்மா ஒருத்தவங்க இருக்காங்களே, அந்த அம்மா கிட்ட நாட்டை நல்லா பழக ஆரம்பிக்கிறான். யூமா கிட்ட எந்த அளவுக்கு நல்லா ஜாலியாக பேசி பழகுவாங்களோ அதை விட நாட்டக்கிட்ட பழகுறாங்களா. இதை பார்த்து யூமாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நாட்டாவை தங்கூட வச்சுக்கிறான். அதுபோல் யூமா ஒரு கே ஆச்சு. நாட்டோ ஒரு கே வரலான்னு பார்த்துருப்பான். சிவன் ஒரு கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு பார்ட்னர் இருக்கான். 2 பேரும் ஃபிசிக்கலி ஒன்றா இருந்து ஒரு வீட்டில் தங்கிட்டு இருப்பாங்க. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் நிசிமே காமிப்பாங்க. இவன் அந்த தீவில் டனாக்கான ஆளாக பார்த்துருப்பாள். அவர் பார்த்ததுக்கப்புறம் திரும்ப ஒன்று பார்க்க ஆசையாக இருக்குது. அதனால் கூட படிக்கிற பையன்கிட்ட சொல்லாமல்
இல்லாமல் இவள் அடிக்கடி தீவு போவா. அங்கே போய் டனாக்கோ பார்க்குறப்ப இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தா அந்த மனுஷன் சமாளிப்பாக இருப்பார். அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால அவர் பார்த்த இடங்களை பார்த்தா சொல்லிட்டு இருப்பாரா. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ தினமும் அடிக்கடி இந்த தீவு கொண்டே இருப்பா. அவர் கூட பார்த்தா டக்கிங் பேக்கில் இருக்கும். எங்க எனக்கு இவ்வளோ பெரிய பேக்காக இருக்குது, எப்படி இங்கே தூக்கிட்டு போயின்னு சொல்லி நல்லா ஜாலியாக பழக ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்குள்ளே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்கு. பார்த்தா ஒரு நாள் அவள் கூட டாக்ஸிங்கிற பையன் இருக்கல, அவனை மீனை பார்த்து ஹே நாளைக்கு நம்ம இங்கே வெளியே போகலாமா, சும்மா ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கடை வீதிக்கு போவோன்னு சொல்லி ஒரு கடை வீதிக்கு போவாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு இவ்வளோ வந்து போயிட்டே இருப்பா. அப்போ தான் பார்த்தா டனாக்கோட பேக் இருக்கும். பார்த்தா டனாக்கா தான் அவர் படம் வந்து போயிருப்பாரு. இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து டனாக்கா நீங்கள் இருக்கீங்க, இன்றைக்கி அந்த தீவில் இல்லையா, அதிசயமாக நீ டவுனுக்குள்ள வந்துருக்கீங்கன்னு சொல்கிறப்ப ஆமாம் அந்த தீவில் எனக்கு சாப்பிட்றதும் கிடையாதுல்ல, சும்மா சில பொருட்களை வாங்கிட்டு திரும்ப தீவு போலான் இருக்கேன், அதுக்காக வந்து சொல்கிறப்ப இவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக டாக்ஸிங்கிற பையன் வருவான். இவ்வளோ தான் தாலி யாருன்னே தெரியாதுல்ல. அப்போ தான் நம்ம ஹீரோயின் டனாக்கா இன்ட்ரோ பண்ணுவா. சேர்ந்து 3 பேர் அங்கேருந்து பக்கத்துக்கு இருக்கிற பாரு போவாங்க. நல்லா குடிச்சிட்டு ஒருத்த பற்றி ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவள் பாஸ்ட் போய் சொல்லுவா, எனக்கு எங்கள் அம்மா இருக்காங்க, அவங்க வில்லேஜில் இருப்பாங்க, ஆனால் எனக்கு அந்த வில்லேஜ் பிடிக்காது. சரி எங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சு வந்து நான் இப்போதைக்கு டவுனில் இருக்கேன், இதே லைஃப்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு கேட்டுட்டு இருப்பான். பார்த்தா குடிப்பாது அதிகமாகி அந்த டாக்ஸிங்கிற பையன் இருக்கல அவன் மட்டையாக இருந்திருப்பான். இதை பார்த்து டனாக்கா ஒரு மாதிரி இருக்கும். சரிம்மா ஈட்டிருச்சு, நான் இப்போ போனால் தீவு போக முடியும், நீ இந்த பையனை கூட வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு டனாக்கா அங்கே கிளப்பிடுவார். இவளு சேருன்னு டாக்ஸியை கூப்பிட்டு அங்கேருந்து போகிறாருப்பா. பார்த்தா அந்த பையன் ஆள் மட்டையாக இருந்திருப்பான். குடி போதில் எங்கே போனே தெரியாமல் நம்ம ஏன் தண்ணி விட்டு போயிருப்பான். இதை பார்த்து இசுமிக்கு பயமாயிரும். டாக்ஸியா எங்கடா போனேன், என்னையோட விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணி போவா. பார்த்தா அந்த பையன் எங்கே இருக்கானே தெரிய முடிக்குது. சேன் இவளும் ஒரே போயிட்டு இருப்பா. பார்த்தா வழி மாறி வேற யாரையும் போயிடுவா. அதை பார்த்தா கொஞ்சம் ரெட் லைட் மாதிரி அங்கே பசங்களாம் நம்ம உங்களுக்கு ஆரம்பிப்பாங்க. ஏ பாப்பா நீ பார்க்க அழகா இருக்கே, எங்களோட கொஞ்ச நேரம் இங்கே வான்னு சொல்லி நம்ம அரசு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு பார்க் ஏரியா கூட்டி போய் நம்ம ரேப் பண்ணுவாங்க. பார்த்தோம் டாக்ஸிங்கிற பையன் இருக்கல அவன் அங்கே தான் இருப்பான். நம்ம ரேப் பண்ணுறதை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன செய்ய தெரில. ஆள் பார்த்து ஒரு பயந்தாங்கோலி, அவங்க சண்டை போட முடியாமல் பயந்துட்டு அவன் அழுதுட்டு இருப்பான். பார்த்தா பக்கத்து ஏரியாவில் சில வீடுகளாக இருக்கும். அவங்க வந்து ரேப் பண்ணுறதை பார்த்து போலீஸ் கற்றுவாங்க. அதை பார்த்து ரேப் பண்ணுற பயந்து போய் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுவாங்க. தென் கொண்டாங்க கழிச்சு தான் டாக்ஸி அங்கே வருவான். ஹே என்னை மன்னிச்சிரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உடனே போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறப்ப இல்லை அதெல்லாம் வேணாம் என்னை இங்கேருந்து கூட்டு போன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போயிடுவா. பார்த்தா அடுத்த நாள் டாக்ஸியை போட்டு அடி நடிப்பா. எல்லாத்தையும் நீ தாண்ட காரணம், நான் எவ்வளோ வீக்கான போனோன்னு தெரியும்ல, எதுக்கு நான் தனியாக விட்டு போனேன், உன்னால தான் இங்கே ரேப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனோட கோவத்தில் இருப்பா. அடுத்த நாள் அந்த பையன்கிட்ட பேசாமல் அப்படி வீட்டுக்குள்ளே இருப்பா. இதை பார்த்து டாக்ஸிங்கிற பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவனுக்குன்னு ஃப்ரெண்டாக இருந்தது இந்த இசிமி விட்டுருந்தான். இப்போ அவளும் பேசாமல் இருக்காளா, இது பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் இவனுக்கு டனாக்கா ஞாபகம் வருவான். ஆமாம் இந்த ஆள் கூட எப்படி இந்த பொண்ணுக்கு பழக்கம், அடிக்கடி டிவியில் போய் பார்த்துருக்காங்க, சில அவள் போய் தீவில் பார்ப்போம்னு சொல்லி இவன் தனியாக தீவுக்கு போவான். அங்கே போய் டனாக்காவை பார்த்து டனாக்கா கிட்ட பேசுவான். நேற்று இந்த மாதிரி அந்த பொண்ணு ரேப் பண்ணாங்களே இதை பற்றி அவர்கிட்ட சொல்ல மாட்டான், சும்மா கேஷுவலாக பேசுவான். அப்போ தான் அவரை பற்றி வருது, இவருக்குன்னு வாழ்க்கையில் பர்பஸ் எதுவும் இல்லாமல் இருக்குது, அவருக்கு எங்கே போகணுன்னு தோணுதோ அவர் கூட ஜாலியாக அங்கே போவார். ஆனால் இப்போதைக்கு சர்வைலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காசு எதுவும் இல்லாமல் இருக்குது, இதனால் சாப்பாடே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அந்த பையனுக்கு ஐடியா வருது. டனாக்கா நீங்கள் என் கூட வந்துடுறீங்களா, எங்கள் அப்பா கூட ஹோட்டல் இருக்குது, வேணா அந்த ஹோட்டலில் பாருங்கள், நீங்கள் போட்டு ஜாலியாக இருக்கலாம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு நல்ல இடம் தோணுது. சேர்னு அவனும் டவுனுக்கு வந்து டாக்ஸியோட ஹோட்டலில் தங்க ஆரம்பிப்பான். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் யூமா காமிப்பாங்க. பார்த்து யூமாவோட அம்மா இருப்பாங்களே அவங்க இறந்து போயிருப்பாங்க. இதை பார்த்து யூமாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க அம்மாவுக்கு ஃபோன்லாம் முடிஞ்சு அவங்க அம்மாவோட கடலில் உட்காந்துருப்பான். அப்போ நாட்டோ கிட்ட உட்காந்து அவளை அவ்வளோ சொல்லுவான், இவனுக்கு நாட்டோ ரொம்ப பிடிச்சி போச்சுல, நாட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லைஃப் ஃபுல்லாக நான் உங்களுக்கு நான் ஆசைப்பட்றேன், உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறப்ப இதை பார்க்க நாட்டோ கணசில் தெரில. அவன் பாட்டு எதுவுமே சொல்லாமல் ரொம்ப அமைதியாக இருப்பான். இதை பார்த்து யூமா கிட்ட கஷ்டமாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் யூமா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான். நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு ஃபோன் பேசிட்டு அவன் வந்துட்டு இருப்பான். அப்போ பார்த்து ஒரு ஹோட்டலில் நாட்டோ உட்காந்துருப்பான். இவனும் ரொம்ப ஜாலியாக நாட்டோ கூட பேசலாம் போயிருப்பான். ஆனால் அங்கே பார்த்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. பார்த்தா நாட்டோ ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருப்பான். நல்லா ஜாலியாக சிரிச்சு ரெண்டு பேரும் மாதமே பேசிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து யூமாக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். யூமா நினச்சிருப்பானா நாட்டோ நம்ம மாதிரி இருக்கே, நமக்கு ஒன்று பிடிச்சிட்டு நினச்சிருப்பான். ஆனால் இப்போ பார்த்தா ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கால, இதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிரும். நைட்டு எதுவுமே பேசாமல் அவனோட வீட்டுக்கு போயிடுவான். பார்த்தா நாட்டோ சமைச்சிட்டு இருப்பான். நாட்டுக்கிட்ட போட்டு வாங்குற மாதிரி, ஆமாம் நாட்டோ நீ ஃபுல்லாக எங்கே இருந்த, வீட்டில் இருந்தேன் கேட்குறப்ப, ஆமாடா வெளியே பெருசாக போவேல, வீட்டில் இருந்தேன்னு சொல்கிறப்ப, டேய் ஏன்டா போய் சொல்கிற, இன்னைக்கு காலையில் ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு பொண்ணோட பார்த்தேன், நல்லா ஜாலி சிரிச்சு பேசிட்டு இருந்தேன், ஏன்டா போச்சுன்னு கேட்குறப்ப அதை பார்க்க நாட்டை கணுசுன்னு தெரில, எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருப்பான். நைட்டு ஃபுல்லாக நாட்டாக்கும் யூமாக்கும் சட்ட ஆரம்பிச்சிடும். ரெண்டு பேரும் சின்னதாக ஒரு கோர்ட்டில் இருப்பாங்க. கட் பண்ணி இந்த பக்கம் அந்த அப்பா வைப்பாங்க. அவர் வழக்கம் போல் காலை வேலைக்கு வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அவர் பார்க்குற ஒரு பொண்ணு வருவா. அப்பா
உனக்கு அந்த பையனை பிடிச்சி போச்சுன்னு கேள்விப்பட்டேன். நானும் அவனும் ஒன்றா சேர்ந்து வாழலான் இருக்கோம். நாங்களோட தனியார் வீட்டில் இருக்கலாமா கேட்குறப்ப இது பார்த்து இந்த அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னம்மா இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ளே சேர்ந்து வாழலாமா கேட்குறப்ப ஆமாப்பா எனக்கு அந்த பையன் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. நாங்கள் ஒரு மட்டும் தனியாக ஒரு வீட்டில் இருக்குன்னு ஆசைப்பட்றோம். ப்ளீஸ்ப்பா நாங்கள் தனியாக தங்கலாமா கேட்குறப்ப இது பார்க்குற அந்த அப்பாவுக்கு என்ன சொல்ல தெரில. சரி நம்ம பொண்ணு ஆசைப்பட்றா, அவளுக்கு ஏற்ற மாதிரி வீடு பார்ப்போம்னு சொல்லி இவங்க வீட்டு பக்கத்தில் வீடு இருக்கும். அந்த வீட்டை வாடகை பார்க்கலான்னு இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டோட ஓனர் அந்த பையனை பேசுவார். ஏப்பா உன் பேர் என்ன, உன்னை பற்றி எந்த ஒரு விவரம் தெரியாமல் இருக்கே, இதுக்கு முன்னே எங்கே இருந்து கேட்குறப்ப இது பார்க்குற அந்த பையன் நினச்சது தெரில. என் மாதிரி டஷிரோ, எங்கள் அப்பா அம்மா இந்த கிராமத்தில் இருக்காங்க, நான் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன், அவ்வளோதான் சொல்கிறப்ப இது பார்க்குற அந்த அவசரம் சந்தேகமாக இருக்குது. சரிப்பா அப்புறம் என்னாச்சு, இதுக்கு முன்னாடி எங்கேருந்து கேட்குறப்ப அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் பாஸ்ட்டை மறைக்கிற மாதிரி இருக்குமா. இதை பார்த்து இந்த அப்பாவுக்கு சந்தேகம் ஆரம்பிச்சிருது. உடனே அவர் ஆஃபீஸுக்கு போய் டஷிரோ கிட்ட சொல்லி டாக்குமெண்ட் வாங்கியிருப்பாரு. அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தா அதுக்கு முன்னாடி கம்பெனியில் பார்த்து சொல்லியிருப்பான். சரி இவரும் அந்த கம்பெனிக்கு ஃபோன் வந்திருப்பாரு. பார்த்தா அப்படி ஒரு பையன் அங்கே வேலையை பார்க்கலன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து அந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தேகம் ஆரம்பிச்சிருது. உடனே செம்ம கடுப்பான அவர் பொண்ணை பார்க்க போவார். ஏமா நீ அந்த பையனை உயிருக்கே லவ் பண்ணுறீங்களே, அந்த பையன் அவங்கள்ட்ட சொல்லியிருந்திருக்கானா, நான் என்னதான் கேட்டாலும் அவன் பாஸ்ட் சொல்ல முடிக்கிறான், சொல்லு அவன் நல்லா பையன்தானா, அவன் மோசமான பையனை கேட்குறப்ப அப்பா நீ நினைக்கவே கிடையாதுப்பா, சொல்லப்போனால் அவனுக்குன்னு ஒரு டார்க்கான பாஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் அப்பா ஒரு கடைக்காரரு, ஊர் ஃபுல்லாக நிறைய கடனை வாங்கி வச்சு அந்த கடனை கட்ட முடியாமல் தூக்குப்பட இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒன்றா இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கடன் எல்லாத்தையுமே இவன் பார்த்துட்டு இருந்துச்சு. பட் இவன் வந்து கட்ட ட்ரை பண்ணாலும் வட்டி கூட கட்ட முடிஞ்சிச்சு. காலம் ஃபுல்லாக அந்த கிராமத்தில் இருக்க வேண்டியதாக போயிருச்சு. வேறு வழி இல்லாமல் அந்த கிராமத்தில் ஓடி வந்துட்டான். அவனோட பேர் எல்லாத்தையும் மாற்றி ஒரு புது மனுஷன் மாதிரி இங்கே இருக்கான். அதனால தான் அவன் பாஸ்ட்டை பற்றி யார்கிட்ட கேட்டாலுமே அவன் சொல்ல முடிக்கிறான். ஆனால் அவனை பற்றி எல்லா விஷயம் எனக்கு தெரியும்ப்பா, அவன் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அந்த அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரிம்மா நான் அந்த பையன் தப்பாக நினச்சிட்டேன், மன்னிச்சிருமான்னு சொல்லி அந்த அப்பா வந்து கிளம்பிடுவார். கட் பண்ண அடுத்த நாள் நியூஸ் ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. பார்த்தா போலீஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த கொலகாரனோட வீட்டுக்கு போயிருப்பாங்களே, அந்த கொலகாரனோட உண்மையான பேர் யாமகுச்சி. அவன் பார்க்க இந்த மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். அந்த ஃபுட்டேஜ் நியூஸ்லாம் போட்டு யாரும் அந்த பையனை பார்த்துருக்கீங்களா, பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் அந்த அப்பா பார்ப்பாரு. பார்த்தா அந்த கொலகாரனை பார்க்குறதுக்கு டஷிரோ மாதிரியா இருக்கா. இதை பார்த்து அந்த அப்பாவுக்கு செம சக்காயிரும். நைட்டோட நைட்டாக அவர் பொண்ணை பார்க்க போவார். பார்த்தா ஒரு பொண்ணு டஷிரோவும் சமாப்பியாக இருப்பாங்க. இதை பார்க்குற அந்த அப்பாவுக்கு நினச்சதே தெரில. ஏன்னா இவருக்கு இந்த பையன் தான் கொலகாரப்போ சந்தேகமாக இருக்குது. பட் நம்ம போய் நம்ம பொண்ணுக்கிட்ட கேட்டால் அவள் வருத்தப்படல. ஏன்னா என்ன செய்ய தெரியாமல் அவர் கூட ஒரு லேடி ஃப்ரெண்ட் இருப்பாங்களே, அவங்கள பார்க்க போவாங்க. ஹே இந்த மாதிரி டிவியில் ஒரு கொலகாரனை பற்றி பேசியிருக்காங்களே, ஒருவேளை அந்த கொலகாரன் என் பொண்ணில் ஒப்புன்ற பையனாக இருப்பானோ, எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறப்ப ஹே அந்த மாதிரி எதுவும் இருக்காது, நீ எதையும் போட்டு குழப்பிக்காதுன்னு சொல்கிறப்ப இது பார்க்குற அந்த அப்பா நினச்சதே தெரில. தான் பொண்ணுகிட்ட சொல்லாம சொல்லிட்டு அவரும் தைரியத்தில் இருப்பார். பார்த்தா ஒரு நாள் அந்த பொண்ணு தெருவில் போயிட்டுருப்பா. அப்போ கொலகாரம் இவன் தான் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். அதை பார்த்து இவ்வளோ சந்தேகமாக இருக்குது. அவங்க அப்பா பார்த்து அப்பா இந்த கொலகாரம் பார்க்குறது டஷிரோ மாதிரி இருக்கல, கண்டிப்பாக இது டஷிரோவாக இருக்காதுல்ல, அவன் என்கிட்ட புஷில் இருக்க மாட்டாள், உண்மையை சொல்லுங்கப்பா சொல்கிறப்ப இந்த அப்பாவுக்கு என்ன சொல்ல தெரில. சரிம்மா எது கவலைப்படாத, கண்டிப்பாக அவள் கொலை பண்ணிக்க மாட்டான்னு சொல்லி அந்த அப்பாவும் நம்பிக்கையில் இருக்காரு. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் டனாக்கா காமிப்பாங்க. அவன் இப்போதைக்கு டாட்ஸோட கடையில் வேலை பார்த்துட்டு இருப்பாள். அவன் போட்டு சர்வராக அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் கரெக்டாக நியூஸில் அந்த நியூஸ் ஓடிட்டு இருக்கோம். பார்த்து இவன் தான் அந்த கொலகாரன். அவன் மேபி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவன் ஃபேஸ் தான் மாற்றிருந்துருக்கலாம். இனிமேல் நியூஸில் போட்டுட்ருப்பாங்க. பார்த்தா அந்த ஃபேஸ் அப்படியே பார்க்குறதுக்கு டனாக்கா மாதிரியா இருக்கா. இதை பார்த்து டாட்ஸி அம்மா சந்தேகம் வந்துட்டுருக்கு. பட் சாச்சா இருக்காது, இவன் பார்க்க நல்லா பையமாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கண்டுக்காமல் இருப்பாங்க. பார்த்தா ஒரு நாள் அந்த டாட்ஸிங்கிற பையன் இருக்கால, அவன் டனாக்கா கூட பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி இசுமிக்கு நடந்த ரேப்பை பற்றி இவரோட சொல்லாமல் இருப்பான். ஏன்னா நீ இசுமி சத்தியம் வாங்கியிருப்பா. டேய் இதை பற்றி நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நான் ரேப் பண்ண விஷயத்த நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணிக்கொண்டு இசுமி சத்தியம் வாங்கியிருப்பா. இதனால் அந்த பையனுக்கு என்ன சொல்ல தெரில. இதனால் வேற ஒரு பொண்ணு நடந்த மாதிரி டனாக்கா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை சில பேர் அபியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பயந்து பொண்ணு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா. நான் என்னதான் செய்யன்னு கேட்குறப்ப டேய் நீ யாரை பற்றி சொல்ல எனக்கு நல்லாவே தெரியும், இசுமி தானே. ஆக்சுவலி ரேப் நடந்தப்ப நானுமே அங்கே தான் இருந்தேன். சும்மா அந்த பார்க் ஏரியா பக்கம் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ தான் 2 பேர் இசுமி ரேப் பண்ணாங்க. இருந்த கோவத்தில் அந்த 2 பேரும் கொண்டு தோணுச்சு. அப்போ தான் கரெக்டாக போலீஸும் கத்த உடனே அவங்களோட நாங்கள் ஓடி போயிட்டாங்க. எனக்கு அந்த கோலத்தில் இசுமியை பார்க்கவே தோணலை. பயந்து போனேன் நான் அங்கே ஓடி போயிட்டேன். கரெக்டாக அப்போ தான் நீ பக்கத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து கூட்டி போயிட்டல. எனக்குமே இதை பற்றி உங்களோட எப்படி கேட்கன்னு தெரில. என்னை முடிச்சுன்னு சொல்கிறப்ப இதை பற்றி அவனும் கஷ்டமாக இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் தான் தண்ணி விட்டு போயிருக்கக்கூடாது, எல்லாமே ஏன் தப்பு தான் சொல்லிட்டு அந்த போய் அழுக ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்துட்டு அனாக்காக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். சரின்னு அவங்களும் அவங்க வேலை முடிஞ்சதுக்காக படுத்துங்க போயிடுவாங்க. பார்த்தா நைட் நேரம் டனாக்கா தங்கிக்கு ரூம் இருக்குல்ல, அதில் டம்னு சாட கிட்டு இருக்கோம். என்னென்னு டாட்சி எழுந்து வந்து பார்ப்பான். பார்த்தா டனாக்கா ரொம்ப கோவமாக இருப்பான். இருக்கிற கோவத்தில் என்ன செய்ய தெரியாமல் பொருட்களை மட்டும் அடிச்சிட்டு இருப்பான். ஆள் பார்க்கவே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. இதை பார்க்க அந்த குட்டி பண்ணி ஒன்றும் புரியல. டனாக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு எல்லா பொருள் போட்டு உடைக்கிறீங்க கேட்குறப்ப அவள் எதுவுமே சொல்ல மாட்டான். சாரி என்னை மன்னிச்சிரு, நான் அதுக்கு இங்கே இருக்கக்கூடாது, நான் இங்கேருந்து போகிறேன்னு பயந்து பக்கம் திருச்சி விட்டு போயிடுவான்.
இதை பார்க்குற அந்த பையலுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் யூமா காமிப்பாங்க. பார்த்தா யூமா இப்போதைக்கு வீட்டுக்கு வந்திருப்பான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நாட்டம் அந்த வீட்டில் இருக்க மாட்டான். ஆனால் அவன் துணிலேருந்து எல்லாமே இன்னும் வீட்டில் தான் இருக்குது. இதை பார்க்குறவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. கரெக்டாக அப்போதைக்கு இந்த நியூஸில் அந்த கிளரை பற்றி போட்டிருப்பாங்க. பார்த்தா சீரியல் கிளர் இருக்கல, அவனை கண்ணத்தில் 3 மச்சம் இருக்கும். இன்கேஸ் யாராவது ஒன்று பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இன்னும் ஷாக்காக இருக்குது. ஏன்னா நாட்டோட கண்ணத்துலையுமே இது மாதிரி 3 மச்சம் இருக்கும். ஒருவேளை நாட்டாவது சீரியல் கிளரா? அவனை பற்றி டிவியில் வந்த உடனே பயந்துங்க ஓடி போயிட்டானா? இந்த மாதிரி எதுவும் புரியாமல் இருக்குது. கரெக்டாக அப்போதைக்கு போலீஸ்லேருந்து ஃபோன் வருது. இவங்க அந்த ஃபோன் எடுக்கிறப்ப, சார் நீங்கள் நேட்டோட ஃப்ரெண்டா? இவ்வளோ நாள் நேட்டோ உங்களோட பண்ணிட்டு இருந்தாரா சொல்லுங்கன்னு கேட்குறப்ப இதை பற்றி இன்னைக்கு செம்மசாக்காக இருக்குது. இல்லை சார் எனக்கு நாட்டில் யாரும் தெரியாது ஃபோன் வைங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். இப்போதைக்கு இன்னும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. போச்சு, நாட்டை தான் கொலகாரம் போலியே. அவன் திங்ஸ்லாம் இங்கே எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த திங்ஸில் எடுத்து குப்பத்தில் போட்டுருவான். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் போலீஸ் அமைப்பாங்க. பார்த்தா போலீஸ்க்கு இப்போதைக்கு ஒரு சஸ்பெக்ட் மாட்டியிருக்கான். அவன் ஆக்சுவலாக வேறு கேஸுக்கு மாட்டியிருப்பான். ஆனால் அவனுக்கு இந்த கொலகாரம் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. நீங்களும் விசாரிச்சு பாருங்கன்னு சொல்கிறப்ப அந்த போலீஸ் அங்கே போய் கேட்பாங்க, யோ இந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு கொலை நடந்துச்சுல, அந்த கொலை பண்ண குற்றவாளிக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? அவனை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப, சார் அவன் கூட வேலை பார்த்தவன் தான், ஆனால் அவன் ஒன்று அந்த கொலையை வேணும்னு பண்ணல, ஒரு ஆத்திரத்தில் பண்ணிட்டான்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற போலீஸருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியான்னு சொல்கிறப்ப அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இவங்க கூட வேலை பார்த்தவன் தான் அந்த யாமகுஜிங்கிற பையன். அவன் ஆக்சுவலாக மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆள், ஒரு கோவக்காரன். நல்லா ஜாலியாக பேசுவான், சடனாக கோவமாயிரும். கோவம் அதிகமாச்சுன்னா அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கே தெரியாது. இந்த மாதிரி மடலாக பதிப்பட்டு வந்தான் அவன். அவனுக்கு ஆக்சுவலாக ஒரு வேலை வந்துச்சு. அந்த வேலைக்காக அவன் டோக்கியோ வந்திருந்தான். ஒரு ஏஜெண்ட்டை பார்க்கலான்னு சொல்லி நடந்தவரை பார்க்க போயிருந்தான். கரெக்டாக அன்றைக்கி வெயில் போனது இருந்துச்சு. அந்த வெயிலை கூட கண்டுக்காம அந்த ஏஜெண்ட்டை பார்க்க போயிட்டு இருந்தான். கடைசியாக இந்த ஏஜென்ட் ஃபோன் பண்ணி, சாரிப்பா உனக்கு இப்போதைக்கு அந்த வேலை கிடைக்கல, நீ இந்த வேலை விட்டு போயிருன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கட் பண்ணிட்டாரு. இதை பார்த்தோன்னு செம்மையாக கடுப்பு போயிடுச்சு. கடுப்பான அவன் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தான். அதான் கரெக்டாக அந்த கப்பலோட வீடு. அந்த கப்பலில் இருந்த அந்த லேடி வெளியே வந்து அந்த பையனை பார்த்துருக்காங்க. அவனை பார்க்கவே பாம்பு வந்திருக்கு. தம்பி உனக்கு எதாவது வேணுமாப்பா? வேணும் ஜூஸ் கொண்டாருன்னு சொல்லி அந்த பையன் ஜூஸில் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் அந்த பையன்கிட்ட நல்ல விதமாக நடந்துட்டாங்க. ஆனால் இவனுக்கு அந்த கோவத்தை வெளிப்படுத்தவே தெரில. அந்த ஏஜென்ட் மேலே இருக்கிற கோவத்தை அந்த லேடி மேலே காமிச்சிட்டான். கழுத்து நெரிச்சு அவனுக்கே சாவடிச்சிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு செய்யணும்னு வந்திருக்கு. போச்சு, தெரியாமல் லேடி கொண்டோம் போலியே. இவங்களுக்கு எப்படியாவது திரும்ப உயிர் கொண்டு வரணும்னு சொல்லி பாத்ரூம் கூட்டி போய் அவங்க உயிர் வச்சிருப்பான். ஆனால் அவங்க பார்த்தா ஆளே இறந்துருப்பாங்க. கரெக்டாக அப்போதைக்கு அவங்க ஹஸ்பண்ட் வேலை முடிச்சுட்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி தான் ஒய்ஃப் இறந்தது பார்த்தோன்னே அவர் ரொம்ப கடுப்பாயிருச்சு. கத்தி எடுத்து அந்த பையனை குத்த பார்த்துருக்காரு. வேறு வழி தெரியாத அந்த பையனும் அந்த ஹஸ்பண்டையும் கொண்டான். வேறு வழி இல்லாமல் அந்த இருட்டு ஓடி வந்து அவர் இருந்த இடத்த காலி பண்ணிட்டான். இதான் அந்த யாமகுஜி கதைன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்களுக்கே ஷாக்காக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அந்த யாமகுஜி எப்படி இருக்கான்னு தெரில. மேபி அவன் ஃபேஸை மாற்றிக்கிட்டு எப்படிலாம் இருக்கலாம்ல. இதை பார்த்து அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் தப்பாக வைப்பாங்க. பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு பொண்ணு வர மாதிரி இருக்குது. பார்த்து ஜோரான மழையில் நடந்துட்டு இருக்கா. ஏம்மா என்னாச்சு, எதுக்கு இந்த மாதிரி மழை வந்துட்டுருக்குன்னு கேட்டா, அப்பா எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா, டஷிரோ தான் அந்த கொலகாரன் சொல்கிறப்ப இது பார்த்து இந்த அப்பா ஒன்றும் புரியாமல் இருக்குது. என்னது அவன் தான் கொலகாரனா? என்னமோ சொல்ல வர கொஞ்சம் தெளிவாச்சுன்னு சொல்கிறப்ப, இல்லைப்பா நான் அந்த போஸ்டரை பார்த்தல, எனக்கு அதை பார்த்து சந்தேகம் வந்துருச்சு. உடனே நான் போலீஸ் ஃபோன் பண்ணிட்டேன். தென் டஷிரோவை பார்த்து, டஷிரோ நான் போலீஸ் கால் பண்ணிட்டேன், அவங்க கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க. உண்மையாகவே நீ தான் கொலகாரனா? என்னோட இங்கேருந்து கிளம்பி போயிரு. இன்கேஸ் நீ கொலை பண்ணலைன்னா தைரியமாக இங்கே இரு. போலீஸ் வந்து செக் பண்ணி பார்க்கட்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு என்ன தெரில. பயந்து போனாவன் இங்கேருந்து போயிட்டான். அப்புறம் என்ன பார்த்தோம், அவன் தானே கொலகாரன், அவன் தான் கொண்டிருப்பான்னு சொல்கிறப்ப இதை பார்க்குறப்ப ஒன்றும் புரியாமல் இருக்கு. சரிம்மா எதுவும் கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் போலீஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அவர் பொண்ணு அங்கே கூட்டி போவார். கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் அங்கே வருவாங்க. வீட்டுக்கு வந்து டச்சரோட கைரேகை முடியல இருக்கும்ல, எல்லாத்தையுமே கிலோட மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்து எதுவுமே கிலோட மேட்ச் ஆகலை. சாரி சார் அந்த போய் கொலகாரம் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கே கிளப்பிடுவாங்களா. இதை பார்த்து அந்த ஐக்கியம் ரொம்ப கஷ்டமாயிரும். அவன் வீட்டில் உட்காந்து தேமித்தி மலர ஆரம்பிப்பா. போச்சு, என் வாழ்க்கை நானே கெடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி டஷிரோவுக்கு போலீஸை பார்த்தால பயம். அவன் வாங்கின கடனுக்காக போலீஸை பார்த்து பயந்துட்டு இருந்தான். ஆனால் நான் தேவையில்லாமல் ஒரு கொலகாரம் நினச்சி போலீஸாரையும் கூப்பிட்டேன். அவன் போலீஸுக்கு பயந்து இங்கேருந்து போயிட்டான். அவன் கொலகாரம் கிடையாது, என் வாழ்க்கை நானே அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு தேமித்தி வளர்த்துட்டு இருப்பா. இதை பார்க்குற அந்த அப்பாவுக்கு என்ன சொல்ல தெரில. கட் பண்ண அப்படியே இந்த போய் டாக்ஸியாக காமிப்பாங்க. அவனுக்கு டமாக்கா எதுக்கு நைட்டோட நைட்டாக எங்கேருந்து போனான்னு தெரில. கண்டிப்பாக அவர் அந்த தீவு தான் போயிருப்பார். அங்கே போய் அவர் பார்ப்போன்னு சொல்லி இவன் தீவுக்கு போவான். பார்த்தா நினச்ச மாதிரி டமாக்கா அங்கே தான் இருப்பார். ஆனால் ஆள் பார்த்தா பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பார். ஒரு கத்திரிக்கோள் எடுத்து அவர் கணத்தை அவளை கழிச்சிட்டு இருப்பாரா. இதை பார்த்து அந்த பையலுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கும். சேர்னு அவனும் அந்த ரூம் பார்ப்பான். பார்த்தா அந்த ரூமில் ரேஜ் எழுதியிருக்கு. இப்போ தான் நமக்கே தெரியுது உண்மையான கில்லர் இந்த டமாக்கா தான். இவன் ஆக்சுவலாக ஒரு மணலில் பதிக்கப்பட்டவன். இவன் ஆத்திரத்தை அவனை நடக்க முடியாமல் அந்த கப்பலை கொண்டிருக்கான்.
தன்னோட பேரை மாற்றி தனியாக திரும்ப தங்கியிருக்கான். இதனால தான் ஸ்டார்டிங் ஹீரோனை பார்த்தப்ப நான் இங்கே இருக்க யார்ட்டி சொல்லி தான் தெரிஞ்சிருப்பான். எல்லாமே இந்த பையலுக்கு அப்போ தான் புரியுது. அது போக அவங்க பார்த்தா நான் வருஷத்துக்கு கிரிக்கெட் வச்சிருப்பான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்தேன், அவர் 2 பேர் ரேப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி கிரிக்கெட் வச்சிருப்பானா. இதை பார்த்து டார்ச்சிக்கு செம்ம கடுப்பாயிரும். ஏன்னா இவன் அந்த பொண்ணுகிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தான், இந்த மாதிரி ஒன்று ரேப் பண்ண விஷயத்தை நான் யார்ட்டையும் சொல்ல மட்டும் சொல்லியிருப்பாள். ஆனால் அந்த பைபிளில் கிரிக்கெட் வச்சிருக்கு. இன்கேஸ் நாளைக்கு யாராவது இங்கே வந்து பார்த்தாங்கன்னா இசை மேலே தப்பான என்ன வரும், இவனை தான் பண்ணுன்னு சொல்லி இந்த பையலுக்கு ஒரு கோவம் வருது. அதே நேரத்தில் டமாக்காவை இந்த பையனை பார்த்துருப்பான். டே நீ கூட இங்கே இருக்க, நீலாம் வரக்கூடாது, மரியாதை இங்கேருந்து போடான்னு அந்த பையன் அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். சடனாக பைத்தியம் முடிச்ச மாதிரி இல்லை எனக்கு கோவம் அதிகமாகிடுச்சு, கோவம் அதிகமாச்சு என்ன பண்ண எனக்கே தெரியாது, கோவத்தை அதிகமாகணும்னு சொல்லிட்டு தலையில தூங்கி தியானம் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த பையனுக்கு கோவம் வருது. உன்னை கொல்ல விட மாட்டேன்னு கத்திரிக்கோள் எடுத்து அந்த பையன் வயிற்றில் குத்திடுவான். அவனுக்கு பார்த்து வயிற்றுல இருந்து புடம்பு ரத்தம் வந்துட்டு இருக்கும். எங்கே போன்னு தெரியாமல் அவன் தீவு நடந்து போயிட்டு இருக்கான். இதே நேரத்தில் இந்த விஷயம் போலீஸ் தெரிய வந்திருக்கும். அவன் தனாக்காவை பிடிக்க வரப்ப அவன் தான் ஆடி இறந்து போயிருப்பான்ல, அவன் போனத்தை மட்டும் அங்கே தூக்கி போயிருப்பாங்க. அடுத்த நாள் நியூஸ்ஃபுல்லி தான் போயிட்டுருக்கோம். உண்மையான சீரியல் கில்லர் இந்த யாமகுச்சி கொஞ்ச நாளுக்குள்ள அவன் பேரை டனாக்கான்னு மாற்றிக்கிட்டு ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கான். அந்த ஹோட்டலில் வேலை பார்த்தவங்களுக்கு இவன் தான் கில்லன்னு தெரியாமல் இருந்திருக்கு. கடைசியில் இப்போதைக்கு இறந்து போயிட்டான். யாரும் பயப்படணும்னு சொல்லிட்டு நியூஸில் போட்டுட்ருப்பாங்களா. இது எல்லாத்தையுமே அந்த அப்பா பார்ப்பாரு. அவருக்கு இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா இவர் டச்சரோ தான் கில்லர் நடிச்சிட்டார்ல, இப்போ உண்மையான கில்லர் மாட்டின உடனே இவர் ரொம்ப கஷ்டமாயிரும். கரெக்டாக அப்பான்னு பார்த்து டச்சரோ கிட்ட இந்த ஃபோன் வருது. அந்த பொண்ணு உடனே இந்த ஃபோன் எடுத்து டச்சரோ என்னை மன்னிச்சிடுறா, உங்களை சந்தேகப்பட்ட தப்பு தான், ப்ளீஸ் நீ என் கூட வந்துரு, நீ எல்லாம் எதுவும் பண்ண முடியாது, ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறப்ப இந்த அப்பா பார்த்துருப்பாரு. உடனே அவர் இந்த ஃபோனை பிடிங்கி தம்பி என்னை மன்னிச்சிருப்பா, நானும் தெரியாமல் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன், நீ போலீஸாக பயப்பட தேவையில்ல, நீ எவ்வளோ கடை வாங்கியிருக்கேன்னு சொல்லி அந்த கடை நானே திருப்பி கட்டுறேன், நீ யாருக்கும் பயப்பட வேணாப்பா, பேசாமல் பொண்ணுட்டு வந்து சேர்ந்துரு, நீ என் பொண்ணு ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த பையன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாரி அங்கிள், நான் போலீஸுக்கு பயந்து டோக்கியோ ஸ்டேஷன் வரைக்கும் வந்தேன், இங்கேருந்து வேற ஒரு புலம் இருந்தேன், கடைசியாக உன் பொண்ணுட்டு பேசுன்னு தோணுச்சு, அதுக்காக பேசினேன், என்னை மன்னிச்சுன்னு சொல்கிறப்ப எப்பா நீ மறுபடியும் கேட்க தேவையில்ல, நாங்கள் தான் கேட்கணும், சரி நீ அங்கேயே இரு, என் பொண்ணு அங்கே வருவா, அவளே உன்னை அங்கேருந்து கூட்டி போகணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ அந்த பொண்ணு டோக்கியோ ஸ்டேஷன் போகிறா. அந்த பையனை கூப்பிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த பையனை பார்த்து சாரி என்னை மன்னிச்சிரு, உங்களை சந்தேகம் போட்டக்கூடாது, இதுக்கு வந்து உங்களை சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லி அந்த பையனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு ஹாப்பி நடிங்க இருக்குது. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் இசையும் வைப்பாங்க. பார்த்தா அந்த பொண்ணு ரேப் பண்ண போட்டிருப்பாள். அந்த ரேப்னால பாதிக்கப்பட்டு பயந்து போய் ரொம்ப நாட்கள் வீட்டில் இருந்திருப்பா. ஆனால் இப்போ தான் அவளுக்கு ஒரு தெளிவு வருது, நம்ம வந்து பயந்து போய் வீட்டில் இருக்கணும், இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கணும், நம்ம இந்த இடத்துல வெளியே வரணும்னு சொல்லி அவள் வெளியே வந்திருப்பா. அப்போ தான் அவளுக்கு டனாக்காத கொலகாரம் தெரிய வந்திருக்கும். இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அந்த போட் எடுத்துகிட்டு திரும்ப தீவு போவா. பார்த்தா தான் டனாக்கா அந்த பொண்ணை பற்றி இருப்பாள். இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு ரேப் பண்ணதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு அவங்களுக்கு ஒன்றும் பொண்ணு தொழிச்சுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாள். இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது செவத்தில் ரேஜ்னு எழுதியிருப்பாள். இதை பார்த்தாலும் கோபம் வருது. செம்ம கடுப்பானவ அந்த கடற்கரையிலும் கத்திட்டு இருக்கா. இதுக்கடுத்து என் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் கிடையாது, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன், இந்த மாதிரி கடலை பார்த்து கத்திக்கிட்டு அவள் ஒரு கோவத்தில் இருப்பா. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் யூமா காமிப்பாங்க. யூமாக்கு இப்போ வரைக்குமே நாட்டம் எங்கே போனால் தெரிய முடிக்குது. அது போக போலீஸுமே உண்மையான கிளர் கண்டுபிடிச்சிருப்பாங்களே, அப்புறம் எங்கே தான் போனான்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் தெரியாமல் இருக்கும். அப்போ தான் கரெக்டாக அந்த காஃபி ஷாப்லேயே கிராஸ் பண்ணி போவான். பார்த்தா அன்றைக்கி ஒரு நாள் கூட நேட்டோ ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருப்பாள். அந்த பொண்ணு சேம் மாதிரி காஃபி ஷாப்பில் இருப்பா. இவன் இந்த காஃபி ஷாப்பு எங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு நேட்டோவை தெரியுமா, நேட்டோக்கு உங்களுக்கு என்ன பழக்கம், இப்போ அவள் எங்கே போய்ட்டான்னு கேட்குறப்ப ஓ நீங்கள் தான் யூமாவா, உங்களை பற்றி நல்லா சொல்லியிருந்திருக்காரு. ஆக்சுவலி எனக்கு நேட்டோ நல்லாவே தெரியும், நானும் அவனும் சின்ன வயசுலேருந்தே ஒரு அனாதை இல்லத்தில் ஒன்றா வளர்ந்தவங்க. ஆக்சுவலாக அவனுக்கு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, சின்ன வயசுலேயே தெரிஞ்சிடும் அவர் உங்களுக்கு வாழ மாட்டான்னு சொல்லிட்டு. பார்த்தா அவன் இவ்வளோ தூரம் வளர்ந்துருந்தான். கடைசியாக போன வாரம் தான் இதே காஃபி ஷாப்பில் நான் பார்க்க முடிஞ்சுச்சு. அவன் உங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தான், இந்த மாதிரி எங்களோட ஹியூமன் ஃப்ரெண்டு இருந்தார், அவர் கூட இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவர் ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி புரிஞ்சு சொன்னார். சொல்லப்போனால் நான் இது வரைக்கும் நேட்டாவை அந்தளவுக்கு ஹாப்பியாக பார்த்ததே இல்லை, அவன் அந்தளவுக்கு உங்கள்கிட்ட இருந்தப்போ ரொம்ப ஹாப்பியாக தான் சொல்கிறப்ப இதை பார்த்து ஹியூமனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தா 2 நாள் முன்னாடி இருக்கும்ல, நேட்டோ கடைசியாக ஒரு பார்க் போயிருக்கான். அப்போ அவன் ஹார்ட் ரொம்ப வீக் ஆகி அவன் அங்கேயே இறந்து போயிட்டான். போலீஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்காங்க போல், பட் நீங்கள் பயந்து போய் ஃபோன் கட் பண்ணிட்டீங்க. வேறு வழியெல்லாம் போலீஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் தான் நேட்டோட உடம்பு வாங்கி அவன் ஃபியூல் முடிச்சிட்டேன். இப்போ நேட்டை இறந்து போயிட்டான்னு சொல்கிறப்ப இது பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ தான் அவனுக்கே புரியுது. அன்றைக்கி கூட போலீஸ் ஃபோன் பண்ணி எப்பா உனக்கு நேட்டோ தெரியுமா, நேட்டோ அவங்க கூட பழகிற பையனை கேட்குறப்ப இவ தெரியாத ஃபோன் வச்சிருப்பாள். கடைசி நேட்டோவை பார்க்க முடியாமல் போச்சுன்னு நினச்சி அவன் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நேட்டோவை ஒரு கிலோ நடிச்சிருந்தான், அதை நினச்சுமே ரொம்ப வருத்தமாக இருக்கும். கடைசியாக தேம்பி அவனை அழுதுட்டு இருப்பான். இதோட ரேஜுக்கிற இந்த படம் முடியுது. சீரியஸ்லி ஒரு அட்டகாசமான மூவி. ஒரு சின்ன கொலையை வச்சு அதனால் பாதிக்கப்படுற ஒரு 3 கேரக்டரை வச்சு அவரோட ஹியூமன் ஃபீலிங்ஸ் ஆடிருப்பாங்க. அது வந்து ஹைப்பர் லிங்க் நரேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிச்சன் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.